வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல நீங்க பார்த்திருக்க முடியும். சிட்ரியானோட பசால்ட் எக்ஸ் மாடல் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. இந்த வாகனத்தோட ஒரு டீடைல்டான ஒரு விமர்சனம் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் கேட்கறது சிட்ரோன் நிறுவனத்துல கார்கள் வாங்கலாமா? பசால்ட் எப்படி இருக்கு? ஏர்கிராஸ் எப்படி இருக்கு? இந்த புதுசா லான்ச் ஆன மாடல்ஸ்ல வந்து சிட்ரான் நிறுவனம் முன்ன இருந்ததை விட ஃபீச்சர்ஸ் ரிச்சா எடுத்துட்டு போயிருக்காங்களா? இந்த கரண்ட் டைம் லைன்ல ஒரு சிட்ரான் நிறுவன கார்கள் வாங்குவது சரியா வருமா? இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கேள்விகள வச்சிருக்கீங்க. அதற்கான விடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட சிட்ரான் பசால்ட்டோட அந்த எக்ஸ் மாடல்ல டாப் ஆஃப் த லைன் மேக்ஸ் வேரியன்ட் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். டர்போ, டியூல் டோன் ஆட்டோமேட்டிக் எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ இதுல வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடும் கிடைக்குது, டர்போ பெட்ரோலும் கிடைக்குது. சரி, அதெல்லாம் வீடியோக்குள்ள போகும்போது பேசலாம். இந்த பேசிக் மாடலோட பிரைசிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9.6 லேக்ஸ்ல துவங்கி உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன்ல போகும்போது 16.2 லேக்ஸ் வரைக்குமே வருது. ஆஃபர்ஸ் நிறைய வந்து நம்ம சிட்ரான் நிறுவனத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த கார்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்ஜிஎஸ் சிட்ரானை நீங்க ரீச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். சிட்ரான் பசால்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு வந்து C3X வந்து பார்த்தீங்கன்னா இப்போ C3X இப்போ C3 வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் இன்காப்பில் கிராஷ் டெஸ்ட் செஞ்சப்போ 0 ஸ்டார் வந்தப்போ ஒரு விதமான ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. ஒரு வேலை பில் குவாலிட்டியில் வந்து சிட்ரான் நிறுவனம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக லாட்டின் இன்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் டெஸ்ட்டுங்க. நீங்கள் ஹுண்டையோட டூசன்லாம் அது கொண்டு 0 ஸ்டார்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. பட் ரொம்ப ஃப்ரஜைலான ஒரு காராக சிட்ரான் இருந்ததில்லை. அதுதான் இப்போ கண்டினியூ ஆகுது. நீங்கள் இந்த பசால்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரெயில் எஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வாகனம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஜைலாக இருக்காது. இந்த காரோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது காமன் மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. CMP ஹெவிலி லோக்கலைசேஷன் இங்கே பண்ணியிருக்காங்க. கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் போனீங்கன்னா நீங்கள் 1065 துவங்கி உங்களுக்கு 1240 இந்த டாப் ஆஃப் லைன் போகும்போது கர்வ் வெயிட்டாக இருக்குங்க. 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா வந்து டாப் ஆஃப் த லைன் போகும்போது நீங்கள் டீலர்ஷிப் லெவல் ஃபிட் பண்ணிட்டா நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சேஃப்டி ரீதியாக ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரீதியாக. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியில் ஃப்ளெக்ஸ் இருக்குது, பம்பர்ஸ்லாம் ஃப்ரெஜலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, குவாலிட்டியை தான் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த மாடலில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இங்கே 2 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குதுங்க. ஒன்று வந்து இன்றைக்கி காமன் மேன்ஸ் நிறைய பேர் எடுக்கிறது அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட அந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் போகிறப்போ உங்களுக்கு ஒரு 82 PS பவரும் உங்களுக்கு 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே வந்து நீங்கள் டர்போ பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின்ங்க. 110 PS பவரும் கிட்டத்தட்ட வந்து 190 நியூட்டன் மீட்டர்ஸ் அப்படின்றது வந்து மேனுவல்லையும் 205 நியூட்டன் மீட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டார்க் லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு டார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 190 இங்கே வந்து 205 அப்படிங்கும்போது ஒரு 15 Nm ஆஃப் நியூட்டன் மீட்டர்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் போகும்போது இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் பவரை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆள் ஒரு என்தூசியாஸ்டிக்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் போகலாம், டர்போ மாடல் போகலாம். இல்லை ஒரு டே டு டே லைஃப் யூசேஜ்னா அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்குங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 வேரியன்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. அதாவது U மேக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி 3 வேரியன்ட் வச்சுருக்காங்க. யூங்கிறது வந்து பேசிக் மாடல், ப்ளஸ்ங்கிறது வந்து பேசிக் அடுத்த மாடல், மேக்ஸுங்கிறது டாப் ஆஃப் த லைன். இந்த U அண்ட் ப்ளஸ் மாடலில் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கிடைக்கும், டாப் ஆஃப் த லைனில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் கிடைக்காது. அதே மாதிரி டர்போ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடலான யூவில் வராது, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா நீங்கள் டர்போ பெட்ரோல் தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. என்ஜினோட பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா நல்லா அக்ரெசிவாக இருக்கும். எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து குறை சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ரிலையபிளான என்ஜின் தான். ஏன்னா இந்த என்ஜின் வந்து
நிறைய மார்க்கெட்ஸில் வந்து ஃபங்க்ஷனலில் தான் இருக்குது. அதுலலாம் வந்து எந்த விதமான குறைகளும் இல்லை. ஒரு சின்ன குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பெல்ட் இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. அதையுமே இப்போ வந்து ரீசெண்டாக ரிசால்வ் பண்ணிட்டாங்க. மைலேஜ் என்ன கிடைக்கும்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட் போனீங்கன்னா ஒரு 13 to 15 அப்படின்றது ஆவரேஜாக இருக்கும். இதுவே டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா ஒரு 10லேருந்து 13 அப்படின்றத வச்சுக்கலாம். த்ராட்டல் இன்புட்டை பொறுத்து இந்த மைலேஜ் அப்படின்றது வேரி ஆகும். நான் சொல்கிறது ரியல் வேர்ல்ட் மைலேஜ் தான் இங்கே சொல்லியிருக்கேன். மேலே வந்து ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் போட்டிருக்காங்க. கீழே இன்ஜின் கார்டு கிடைக்குதுன்னு கிடைக்கல. பட் NVH நல்லா திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்சுலேஷனில் ரீவோக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பர்சனலாக என்னோட அபிப்பிராயம். என்ஜினை பொறுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். காற்று ரொம்ப அடிக்குது, ஸோ நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்க, என்ஜினை பற்றி பேசிட்டோம். அடுத்து எக்ஸ்டீரியர் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். இந்த சிட்ரியானோட பசால்ட் எக்ஸோட எக்ஸ்டீரியர் டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ப்ளே பண்ணி அதில் வந்து அந்த சிட்ரியானோட அந்த லோகோ வந்து ஃப்ளோ பண்ணியிருப்பாங்க. ஒரு சங்கியான ஒரு டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு யூனிக்கான டிசைன், நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு ஒரு யூனிக்கான டிசைன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் வந்து ஸ்கிப் பிளேட்ஸ் போட்டிருக்காங்க. ஆடாம் பொறுத்த வரைக்கும் நல்லா வைடாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கிரில் அப்படின்றது கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ்னு பேசுனீங்கன்னா எல்லாமே வந்து LED செட்டப்பில் தான் போயிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸோட வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் எனஃபாக இருக்கும். DRLs நீங்கள் பார்க்க முடியும். அதே சேம் வந்து அந்த சிட்ரானோட லேவரில் தான் போயிருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸும் இங்கே LED, பட் அதை வந்து ஒரு வார்ம் ஒயிட்டோ இல்லை எல்லோவோ கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பம்பஸோட குவாலிட்டிலாம் உண்மையுமே நல்லா இருக்குது. சின்ன சின்ன அடிபாடுகளுக்கெல்லாம் தாங்கக்கூடிய ஒன்று தாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 180 mm அன்லைனடாக கொடுத்துருக்காங்க. இந்த பசால்ட்டோட சைட் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா அந்த எக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிதான மாற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை. 2651 அப்படின்றது இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களை வச்சு கம்பேர் பண்ணுறப்போ ரியர் சீட்டில் அந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ரூம் இருக்குது. அதை நான் உள்ளே போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டில் அந்த டோர் ஹேண்டல்ஸ்லாம் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஃப்ளாப் டைப்ஸ் தான், பட் டோரோட ஹெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. அந்த க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் எனஃபான ஒரு தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப சாலிடாகவும் இல்லை, ரொம்ப வந்து ஃப்ரெஜலாகவும் இல்லை, அப்படி தான் போயிருக்காங்க. இங்கே நீங்கள் டயர் ப்ரொஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 205/60/16 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல எலகண்டான ஒரு லுக்குங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியல் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி நான் பேசுகிறேன். வீலக் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஒரு ப்ளே தான், கொஞ்சம் ஸ்கொயரிஷாக தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லைனர் வந்து பிளாஸ்டிக் லைனர் வந்து செமி கன்சீல்டாக இருக்குது. ஃபுல்லி கன்சீல்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, வார்மியம் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே வந்து கன்சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோல தான் அங்கே இருக்குது. உள்ளே வந்து பார்க்குறப்ப நமக்கு விசிபிலிட்டியை கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்குது. ரியரில் நமக்கு வந்து அந்த DLO டேலைட் ஓப்பனிங்ஸ் ப்ராப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கூப்பே லேயரில் முடிக்கப்பட்ட ஒரு வாகனம் அப்படின்றப்போ உள்ள லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸை தாண்டி இந்த ஹெட்ரூம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசென்ட் எனஃபாக நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கிராம்டான ஒரு ஃபீல் கொடுக்கல. அதை நான் உள்ள போகிறப்ப பேசுகிறேன். வெளிச்சம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா DLO பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் அண்ட் அந்த பிளாக் தீமில் போயிருக்காங்க. உள்ள ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ DLO பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் இல்லை. உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறனால கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு உணர்வு இருக்கும்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஹெட் ரெஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் ஐ லெவல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். அப்படின்றப்ப எந்த விதத்துலையுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. சஸ்பென்ஷன் பொறுத்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டெட்டுங்க, ரியரில் ட்விஸ்பிங்க ரெண்டுமே கால் ஸ்ப்ரிங்ஸோட தான் போயிருக்காங்க. அதாவது இது வந்து சப் 4 மீட்டர் கிடையாது. சப் 4 மீட்டர் தாண்டி உள்ள வாகனம். சப் 4 மீட்டர் தாண்டி உள்ள வாகனத்தில் நீங்கள் எந்த வாகனத்தை வேணால் ஓட்டிட்டு வாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட் குவாலிட்டி. இந்த ரைட் குவாலிட்டியை மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றத நம்மளால் யார் ட்ரை பண்ணாலும் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கார்பெட் லைக் ஒரு சஸ்பென்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க, அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, பின்னாடி சீட்டில் உட்காந்து நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள், சாஃபர் ட்ரிவனாக போகக்கூடிய ஆள்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் இதில் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஹேண்ட்லிங் கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக சஸ்பென்ஷன் இருக்கனால ஹேண்ட்லிங் கேரக்டர் மிஸ் அவுட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப வந்து அன்னோவிங்கான ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டர்லாம் இல்லை. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120+ வரைக்கும் சாலிடாக இருக்குது. நீங்கள் கார்னர்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் த லிமிட்ஸ் வந்து புஷ் பண்ணக்கூடிய காராக இருக்காது. நல்ல கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காராக இருக்கும். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து நினைக்கிற இடத்துல நிப்பாட்ட முடியும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து பாடி ரோல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாடி ரோல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து எவிடெண்ட்டாக நீங்கள் எடுக்கும் போது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்து, ஹேண்ட்லிங் கேரக்டர் பொறுத்து, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸை பொறுத்துலாம் பார்க்கும்போது இதுதாங்க விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். டெயில் லேம்ப் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது ஆக்சுவலாக எல்இடியாக ஹாலஜனானே ஃபைன் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே இண்டிகேட்டர்ஸ் இருப்பதை பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் கெயில் லேம்ப் இருக்குதுங்க. டெயில் லேம்பில் வந்து பெரிதான மாறுதல் அப்படின்றது இந்த எக்ஸ் அப்டேட்டில் பண்ணலைங்க. ரியரில் பாருங்கள், நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. வைப்பர் மிஸ் அவுட் ஏன்னு கேட்டிங்கன்னா கூப்பே லேயர்லாம் நமக்கு வந்து வைப்பர் அப்படின்றது தேவைப்படாது. ஏன்னா வந்து அந்த ஏரோடைனமிக்
ப்ளே அப்படின்றது இங்கே நடக்கும். அப்போ வந்து மழை தண்ணியே ஏதாவது படுது அப்படின்னா அது வந்து ஃப்ளோ ஆகி போயிடும், இங்கே ஸ்டே பண்ணாது. ஸோ அதனால தான் வைப்பர்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் ஃபுல் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ரியர் பம்பர்ஸோட குவாலிட்டி கேட்டிங்கன்னா நல்லா சால்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர் அப்படின்றது கிடைக்குது. 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். இங்கே கேமரா ப்ரொவிஷன் இல்லைங்கிறது உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து இந்த டீலர்ஷிப் லெவல் ஃபிட் பண்ணிட்டா நீங்கள் வந்து கேமரா ஃபிட் பண்ணிக்க முடியும். 360 டிகிரி கேமராவும் இங்கே கிடைக்குதுங்க. இங்கே பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 470 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து வைடான ஒரு பூட். அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் வரல. நிறைய திங்ஸ் லக்கேஜஸ்லாம் வச்சுக்க முடியும். நம்ம லாங் ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடிய பீப்புள் லக்கேஜஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த பூட் அப்படின்றது நமக்கு ரொம்பவே உதவி கொடுக்குங்க. ஸ்பேர் டயர்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. 185, 65, 15 ப்ரொஃபைலில் தான் போயிருக்காங்க ஸ்பேர் டயர் பொறுத்த வரைக்கும். ஒரு பார்சல் ட்ரேவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரேயோட குவாலிட்டி உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. டோர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக் இன்சர்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட கிடைக்கிது. இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு சில்வர் குரோம் இன்சர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டச் அண்ட் ஃபீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு உழைப்பை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டச் பேடிங் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த பசால்டெக்ஸோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அதாவது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் அ செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி இதை சொல்ல முடியும். உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் உள்ளே வரேன். பசால்டெக்ஸோட இன்டீரியர் உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெதரேட் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. பெர்ஃபரேஷனோட நமக்கு கிடைக்குது. ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. லாங் ட்ராவலுக்குலாம் நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. நம்ம நல்லா சாஞ்சிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரலாம். விசிபிலிட்டியும் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிளியரான ஒரு விசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த ஹெட்ரெஸ்ட்லாம் ப்ராப்பரான ஒரு பொசிஷன்லாம் வச்சுருக்காங்க. விண்டோ ஏரியா பொறுத்து பேசலாம். கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னதாங்க கரெக்டாக என் ஐ லெவலுக்கு தான் இது க்ளோஸ் ஆகுது. அப்படின்றப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்டரப்ஷனாக இல்லை. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்க முடியுது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? அதாவது நான் வந்து ஒரு 5.7 கிட்ட இருக்கிறேங்க. ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி தலை உரசலாம். அதுவும் நீங்கள் சாஞ்சு உட்காந்திங்கன்னா ஒரு 6 அடி கிட்ட இருக்கிறீங்க, இல்லை அதை தாண்டி இருக்கிறீங்க அப்படின்னா தலை உரசலாம். மற்றபடி வந்து ஃபைன் தான். அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஃபைனாக தான் இருக்க போது. சாஞ்சிக்கிறப்ப முதுகுக்கு வந்து நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குங்க. அது எல்லாம் குறைகள் இல்லை. ஷோல்டருக்கு வந்து ரொம்ப பெரிதாக என்ஹான்ஸ் பண்ணலை. எனக்கு என்ஹான்ஸ் பண்ணால் தேர்ட் பேசஞ்சர் உட்கார்றப்போ வந்து அது இடையூறாக இருக்கும். அதை பண்ணாமல் தான் விட்டுருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். இப்போது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது நல்ல தாராளமாக கம்ஃபர்டபுளாக இங்கே உட்காந்துட்டு வரலாம். எந்த விதமான குறைகளும் இருக்காது. அண்டர் தே சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து இந்த செக்மெண்ட்டில் இவங்க பசால்ட்டில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றப்போ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது இங்கே கிடைக்குது. ஃபைனுங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து புல் பண்ணோம்னா போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம நல்லா லாங் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த சிஎம்பி பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஹம்ப் கொஞ்சம் பெரிதாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து சென்டரில் உட்கார்றது வந்து ஒரு குழந்தையாக இருந்தால் ஓகே, அடல்ட்டாக இருந்தால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி சார்ஜரோட இருக்குது. ஏசி வென்ஸில் ப்ளோயர் கண்ட்ரோலுமே இருப்பதை நம்ம நல்லா பார்க்க முடியும். ஆர்ம் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டரோட இங்கே ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு கிடச்சிருக்கு. மேலே நமக்கு ரூஃபில் வந்து எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் லேம்ப் போட்டிருக்காங்க. பட் இந்த கன்சோல் நான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாஃப்ட் டச் பேடிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க டேன் கலரில். உங்களுக்கு இதோட குவாலிட்டி லெவல்ஸ்லாம் டெஃபினெட்லி வந்து ஒரு முதல்ல இருந்ததை விட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏசி வென்ஸ்லேயும் வந்து அந்த மாறுதல் இருக்குது, பார்க்க முடியுது. ரொம்ப வந்து ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த கன்சோல் நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் அனுசரித்து ஹேண்டில் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சென்டரில் ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறத பற்றி பேசலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிம்மிங் IRVM அப்படின்றது இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு டெப்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. பட் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது மிஸ் அவுட். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸோட இப்போ வருதுங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 2 ப்ளீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மிட் ஸ்பீக்கர்ஸை விட மிட் வூஃபர்ஸை தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேளுங்க.
ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த 360 டிகிரி கேமரா. டிஃபால்ட்டாக வரப்போ வராது. நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃப்ளூயிடிக்காக தான் இருக்குது. எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லேக் ஆகுது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்மெண்ட் இல்லை, இதுக்கு அடுத்து இருக்கிற செக்மெண்ட்டையும் தாண்டி தான் வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் அப்படின்றது இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஏசி கம்ப்ரஸர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 14 வரைக்கும் போகுங்க. மற்ற கார்கள்லாம் வந்து 18, 16 பார்த்துருப்போம். பட் 14 வரைக்கும் போகும். நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் உள்ளே இருக்குது. நீங்கள் 4 பேர் 5 பேர் ட்ராவல் பண்ணிங்கனாலும் உள்ளே வந்து பயங்கரமான ஒரு சில்லான ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. கீழே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. அதை தாண்டி சென்டர் கன்சோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குட்டி கப் ஹோல்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ இல்லை ஒரு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கீ ஃபாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரானோட கீ ஃபாப் பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் செட்டப்போட இருக்குங்க. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து புதுசாக ஆடப் ஆகியிருக்கு. இதோட கிராஃபிக் பார்த்தலாம் இருங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்க முடியுது. நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் மிஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸ்டில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குதானு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ரைட் சென்சிங் வைப்பர்ஸும் மிஸ் அவுட் ஆகுது. க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பக்கம் ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல்ஸ், இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான் லெதர் ராப்பிங்கோட போட்டிருக்காங்க. அடுத்து ப்ராக்சிமிட்டி சென்சாரோட நமக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் அப்படின்றது கிடைக்குது. ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஏபி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங்கும் ஆட்டோமேஸ்டாக தான் இருக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு கம்ஃபர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்டர் தே சப்போர்ட் வந்து நம்ம ஆக்சலில் வைக்கும் போது ப்ராப்பராக இருக்குங்க. எந்த விதத்துலையுமே கம்ப்ரமைஸ் இல்லை. வென்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்றது பேரப் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்லையுமே. சீட் ஹைட் அட்ஜஸ்டரும் கிடைப்பதால நமக்கு வந்து பானட் விசிபிலிட்டி கிளியராக எடுத்து ஜட்ஜ் பண்ணி ஓட்டிக்க முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட் விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது. சீட்ஸோட லம்பா சப்போர்ட் பற்றி பேசலாம்னு உட்காந்தோம்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்குது. முதுகு தண்டுவளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கான சப்போர்ட்டும் வந்து ப்ராப்பராக தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது வந்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, பாடி ரோல் இருக்கிறமோ வந்து பிடிமானமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் குறைய இல்லைங்க. நல்ல பிடிமானமாக தான் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பர்ஃபரேஷனோட சீட்ஸ் அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், சாஃப்ட் டச் பேடிங் ஒன்று போட்டிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்டோமே பவர் விண்டோஸ். இந்த கன்சோல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ரிமன்ஸோட இந்த குவாலிட்டி லெவல்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவும் நடந்திருக்குங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச்சில் ஒரு பிளாக் பேடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, லெதரி பேடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து குரோம் இன்செட்ஸில் ப்ளே பண்ணியிருப்பது உங்களால் பார்க்க முடியும். எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸுங்க. ஒன் டச் அப் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இருக்குதுங்க. ஃப்ரண்ட் 2 டிரைவர்ஸ்க்குமே இருக்குது. அந்த சைடு ஆமாங்க, எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் டவுன் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் மட்டும் இல்லை. இந்த சிட்ரான் பசால்ட் எக்ஸோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் பார்த்துருக்கோம். இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு முன்னாடி சிட்ரான் பற்றி நிறைய பேர் கேட்ட கேள்விங்க. அதாவது வந்து சிட்ரான் நிறுவனம் இங்கே இருப்பாங்களா, அவங்களோட சர்வைவல் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து சிட்ரான் வந்து அவங்களோட வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த 2.0 ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து வந்து இந்த எக்ஸ் எடிஷன்ஸில் வந்து மக்கள் கேட்ட ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸை, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்ஸை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் ஸ்விங்கில் இப்போது அவங்க வந்து அந்த நெட்வொர்க்கிங்கை வந்து வைடன் பண்ணணும் அப்படின்றது தான் போயிட்டுருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ரீதியாக நிறைய பேர் கேட்டிருந்தோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அடிப்படை தேவையை தாண்டி ஒரு லக்ஸரி ஃபீச்சர்ஸாக கேட்டிருந்தோமோ அது எல்லாத்தையுமே பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லனாலும் என்ன அடிப்படை தேவையோ அதுவும் அது கூட வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எதை வந்து லக்ஸரியாக நம்ம பார்க்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 360 டிகிரி கேமராலாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கோம். அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து சப் 4 மீட்டரை தாண்டி இன்றைக்கி காம்பேக்ட் செக்மெண்ட்டில் வரும்போது இந்த கூப்பே எஸ்யூவி அப்படின்றது வந்து இது கூப்பே எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கூப்பே காரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ப்ரைஸ் டு வேல்யூ அப்படின்றத வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 7,000 to 8,000 ரூபாய் வரலாங்க. ஓனர்ஷிப் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 34,000 அப்படின்றது இருக்குங்க. நான் ஃபியூல் காஸ்ட்டு, இஎம்ஐ, இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இந்த வண்டியை நீங்கள் வாங்குறப்ப, இந்த டாப் ஆஃப்லையும் வாங்குறப்ப என்ன ஓனர்ஷிப் காஸ்ட் இருக்குமோ அதை நீங்களால் பார்த்துருக்க முடியும். சிட்ரான் போகலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் C3 எக்ஸாக இருக்கட்டும், சிட்ரான் பசால்ட்டாக இருக்கட்டும், இந்த C3 ஏர்கிராஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 100% வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் தான் வச்சுருக்காங்க. என்னன்னா புது பிராண்ட் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே மனசில் ஒரு பயம் இருக்கும். பட் அவங்களோட சர்வைவல் அப்படின்றது லாங்குவிட்டி அப்படின்றது இன்னும் பெட்டராக தான் இருக்க போகுது இப்போ இருக்கிற அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஹோப்ஃபுல்லி இந்த வாகனத்தை பற்றி ஒரு பெட்டரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்ம எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மடத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அசைச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.